அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில அனைவருமே மிஸ் பண்ணாத பலன். மந்த்லி பலன், ஏப்ரல் மாத பலன். எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த 12 ராசிக்கு கொடுக்க போகுது? யாருக்கு ராஜயோகம் இருக்குது, அது என்ன காரணம் நான் சொல்றேன். இந்த ஏப்ரல் மாசத்துல 30 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க, 5 கிரகத்தோடைய கூட்டணி. 5 கிரகம் நம்ம வாழ்க்கையில பஞ்சபூத கிரகம் சொல்லுவாங்க. 5 விதமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அது ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா கண்டிப்பான ஒரு அமைப்பு அது நடக்கும். அது எந்த ராசிக்கு இருக்க போகுது, அதுக்கான வீடியோ தான், ஃபுல் வீடியோ. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். அம்மன் அருள் டிவில தமிழ் மாத பலன், ஆங்கில மாத பலன், மற்ற எல்லா கிரக பயிற்சி பலன் கொடுக்கும். அனைத்து கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துல பாருங்க, விசேஷம் எடுத்துக்கிட்டா மெயினான விசேஷம் பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான காலம். அதாவது ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி சூப்பரா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சொல்லுவாங்க, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அடுத்து தமிழ் வருட பிறப்பு ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி தான். இதுதான் முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாசத்துல. அனைவருமே இதை கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக இந்த மாச பிறப்பா இருக்கட்டும், இந்த பங்குனி உத்தரமா இருக்கட்டும், முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். இது தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே தொடர்ச்சியா அம்மன் அருள் டிவில கண்டிப்பா பாருங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எப்போதுமே பாருங்க, இந்த விருச்சக ராசியுடைய குணம் எல்லா விஷயத்திலும் சரி, ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. இந்த விருச்சக ராசிக்காரங்க இதுலயுமே பின்வாங்க மாட்டாங்க. விருச்சக ராசிக்காரங்க ஒரு குணத்துல ஒரு விஷயம் இறங்கிட்டா அதை எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும். பயங்கரமா சிந்திப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் சரி, எல்லா விஷயத்திலையும் பயங்கரமா சிந்திப்பாங்க. அறிவு ஆற்றல் அதிகமா இருக்கும் இந்த விருச்சிகத்துக்கு. எப்படி விருச்சிகத்துக்கு இவங்கள மாதிரி அறிவா யாரும் வேலை செய்ய முடியாது. ஒரு முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. ஆழமா சிந்திப்பாங்க எல்லா விஷயத்திலையும் சரி. இந்த ராசியுடைய குணமே இப்படிப்பட்ட குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். விருச்சக ராசியுடைய குணமே நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும். நிறைய பேர் மருத்துவர், சயின்டிஸ்ட், அறிவாளிகள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியுடைய தொடர்புல இருப்பாங்க. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க. தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் அதிகமா இருக்கும் விருச்சகத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இது எல்லாமே பாருங்க ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பொது பலனை பாருங்க. இது ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய விதிஜாதத்துல இந்த மாசத்துல எதுவும் கிரக பயிற்சி வருதா, இல்ல கிரக பயிற்சினா திசா புத்தி வருதான்னு பாருங்க. இப்போ ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு ஒத்தனை வயசுல உங்களுக்கு இந்த கிரகம் திசை நடத்துது, இந்த கிரகம் புத்தி. மெயினா திசைநாதனை விட்டுருங்க, புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, யோகமா இருக்காரா, யோகம் இல்லாத இருக்காரா, பாதகதீதி இருக்காரா, மாரகதீதி வேற, இவ்வளவு விஷயம் பார்க்கணும். நல்லா பார்த்துக்குங்க. விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். 80% விதி ஜாதகம் தான் வேலை செய்யும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் இப்ப கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இப்ப என்ன தசாபதி நடக்குது, இப்ப எந்த கிரகம் நடக்குது, இது கோச்சாரங்கிறது ஒரு பொது பலன் தான். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். அப்ப அது எப்ப வேலை செய்யணும் சொன்னேன் பாத்தீங்கன்னா, திசா புத்தியாதான் அப்பதான் வேலை செய்யும். இப்ப இந்த மந்த்லி எப்படிப்பட்ட ஒரு பலனை ஏப்ரல் மாசம் கொடுக்க போதீங்கன்னா, ஏப்ரல் மாசம் கிரகம் நல்லா இருக்கு. எல்லா கிரகமும் போயிட்டு உங்களுக்கு 5ஆம் பாவத்துல போய் இணையும் போது சூப்பரா இருக்கு. அந்த கடைசி முடிவு வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசில 5ஆம் இடத்துல பாருங்க, சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, 5 கிரகம் ஒரே இடத்துல. 30 வருஷத்துக்கு அப்புறம் போய் பாருங்க, இந்த சனி பவன் போய் ராகு பவன் போய் தொடுறாரு. இது மிகப்பெரிய ஒரு யோகம், சரிங்களா? மிகப்பெரிய ஒரு யோகம். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து 6ஆம் இடத்துல போய் உச்சமாகுவார். எப்பனா ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சம் ஆயிடுவார். ஏன்னா சூரிய பகவான் மட்டும் தான் அதை பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான், தனிச்ச குரு பகவான் இருக்காரு ரிஷபத்துல.
இதுவும் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி. அடுத்து 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்க. இது எல்லாமே பாருங்க ஒரு ஒரு அமைப்பான ஒரு அமைப்பா இருக்குது. கிரகமித்தோடைய தொடர்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. எல்லா கிரகமும் சப்போர்ட்டா இருக்கும்போது பாருங்க 5ஆம் இடத்துல 4 கிரகம், அடுத்து 7ஆம் இடத்துல குரு பகவான், அடுத்து 11ஆம் இடத்துல லாபத்துல ஒரு கிரகம், ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் 6ஆம் பாவத்துக்கு பயிற்சியாரு. எப்ப? சூரிய பகவான் மட்டும்தான். சூரிய பகவான் 6ஆம் பாவத்துல இருந்தா எதிரியில் இருக்க மாட்டாங்க தெரியுங்களா? எப்படிப்பட்ட எதிரியாலும் ஜெயிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்க நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணாத ஆளே இல்லை இந்த 2 மாசத்துக்குள்ள. நான் சொல்றேன், ஒண்ணு கடனா, பகையா, எதிரியா, பிரச்சனையா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேஸா, இது மாதிரி விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையை பார்த்துட்டு இருப்பீங்க. எதை எடுத்தாலும் ஒரு தடையில சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் கேட்டு பாருங்களேன், ஒண்ணு இடத்து பிரச்சனை, பூமி பிரச்சனை, படிப்பு கல்வி சார்ந்த பிரச்சனை, நண்பர்கள் கூட்டு தொழில் சார்ந்த பிரச்சனை, எல்லாமே இஷ்யூவா இருந்திருக்கும். கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு தடையில கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. நிறைய தடையில கடன், பகை, எதிரி, பிரச்சனை, வம்பு, வழக்கு, இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்க பார்த்திருக்கலாம். எதிரி தொந்தரவு இருந்திருக்கும், பகை தொந்தரவு இருந்திருக்கும், நிறைய தடைகள் இருந்திருக்கும். இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா இந்த விருச்சக ராசிகள் எல்லாம் இருந்திருப்பாங்க. ஏன் படிப்பு கல்வி சார்ந்த விஷயமே நிறைய பேருக்கு ஒரு வந்தமான தன்மையை கொடுத்துருக்கும். லாப வருமானம் இது எல்லாமே ஒரு சில தடையில பார்த்துருப்பீங்க. இனிமே பாருங்க, நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொடுக்கும். ஏன்னா அதிக ஜாதகம் நம்ம விருச்சக ராசிக்காரங்க நிறைய கொடுத்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு வருமானம் போய் தடையாகி போச்சு, வேலை போய் நிரந்தரமா ஒரு வேலை கிடைக்கல, வேலை உத்தியத்துல பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை. அது இல்லாம இந்த புதனும் வக்ரம், சுக்கிரனும் வக்ரம். நல்லா பாருங்க, மனைவி கிரகமும் வக்ரம், படிப்பு கல்வியும் வக்ரம், இது எல்லாமே வக்ரமா இருக்கு பாருங்க. அப்போ நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க பொதுமக்கள்கிட்ட, ஃப்ரெண்ட்ஷிப்ல, கூட்டத்தொழில. இது எல்லாமே பாருங்க இந்த 2 மாசத்துக்குள்ள ரொம்ப நீங்க பிரச்சனை சந்திச்சுங்கிறீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நடந்துச்சு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறுது. ஏன்னா எல்லாமே இந்த ஏப்ரல் மாசத்துல வக்ர நிவர்த்தி ஆகுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த மாசத்துல மட்டும் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு, சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அப்ப என்ன பண்ணும்? செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆகி நல்லா ஒரு பலமா 9ஆம் இடத்துல உட்காந்துக்காரு. அப்ப நிறைய பேருக்கு சூப்பர் யோகம். ஏன் விருச்சக ராசி நான் நல்ல பலனை தூக்கி வைக்கிறேன்னா இதான் காரணம். நல்ல நேரம் வந்துருச்சு. அப்ப எடுத்துக்கிட்டு போலாம்ல, நீங்க நிறைய நல்ல பலன் பார்க்கலாம்ல. ஏன்னா இவ்வளவு கிரகம் வக்கரமா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை. மேக்சிமம் 7ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயம் மாறும் மட்டும் பாருங்க. நான் சொல்றது 13ஆம் தேதி கடைசி 14ஆம் தேதி இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆவது நிறைய விஷயம் நடக்கும் பாருங்க. வருமான பொருளாதாரம் குறை இல்லாம கிடக்குங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். நான் இடம் வாங்க போறேன், பூமி வாங்க போறேன், இந்த மாதிரி எனக்கு பிளான் இருக்குன்னு நான் பண்ணலாமா வேணாம்னா கண்டிப்பா பண்ணுங்க. ஏன் பண்ண சொல்றேன்னா, குரு 2ஆம் இடத்தை உங்க ராசியை பார்ப்பாரு. 2ஆம் வீட்டு அதிபதி குரு உங்க ராசியை பார்த்தாருன்னா இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஏன் நீங்க உங்களுக்கு 14ஆம் தேதி கூட நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம். காரணம் என்னன்னா சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு 13ஆம் தேதியே. வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும். நீங்க போறீங்க ஒரு வீட்டுக்கு, ஒரு விருந்தாடி வீட்டுக்கு போறீங்க, விருந்தாடி நல்லா இருந்தானே அங்க போய் நீங்க உட்கார்ந்து இருக்க முடியும். விருந்தாடி சரியில்லைன்னா எப்போ போனோம் திரும்பி வந்துருவீங்கல்ல. அதான் இங்க நடக்குது. இப்ப 2 மாசமா குரு சுக்கிரன் வீட்டுல உட்காந்துருக்காரு. ஆனா சுக்கிரன் இங்க வக்ரமா பின்னோக்கி நகர்ந்து போயில ஸ்லோவால்ல வேலை செய்யறாரு. அப்ப நல்ல பலன் கொடுக்கல. 2 மாசம் சரியான பலன் கொடுக்கல. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பா நடந்திருக்கும். கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க விருச்சிக ராசிக்காரங்க, படாத பாடையா, காசு வருமானம் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனிமே பாருங்க பொருளாதார வருமானம் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு சூப்பரா இருக்கு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாமே பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும். சுப செலவா பண்ணிக்கோங்க. ஆனா சுபகாரியம் நடக்கும். நீங்க இப்படி பண்ணாடியே திருமணம் நடக்கும். அதையும் சொல்லிடுறேன். கண்டிப்பா இது பண்ணாடியே திருமணம் நடக்கும். திருமண பேச்சு ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி பேசி மே மாசத்துக்கு அப்புறம் திருமணம் நிறைய பேருக்கு வைகாசியில கட்டி மேலம் உண்டே. காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே கைகூடி வரும். அதே மாதிரி பாருங்க, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எல்லாமே சரியாகும். நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா தந்தை தாயுடைய ஆரோக்கியம் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சூப்பரா நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார். எனவே சனிபான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனி கெடுக்க மாட்டார். தயவு செய்து நீங்க கெடுப்பார் சொல்லி எடுக்காதீங்க. இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு வேலை செய்யும், பார்த்துக்கணும். வேலை உத்தியம் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, ஒரு ப்ரொமோஷனுக்கு போவீங்கன்னா கண்டிப்பா போவீங்க. இப்ப இங்கே வேலை பார்த்தாலும் சரி, வெளியில வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்புனா உங்களுக்கு கண்டிப்பா வரும். தொழில நல்ல ஒரு மாற்றம் வரும். தொழில எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் வரலாம். தொழில சொல்றேன், தொழில நல்ல ஒரு லாபங்கள், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பெருங்கொண்ட பணம், இன்கம் எல்லாமே பாருங்க தேடி வரக்கூடிய அமைப்பு வரும். லாட்ரி யோகத்துக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணல கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த லாட்ரி யோகம் அடிக்கும். பாத்துங்க, அதுக்கான நேரம் உங்களுக்கு வருது. குருவோடைய பார்வை 11ஆம் இடத்துல விழுவுது.
நல்ல ஒரு பலமா இருக்கும்போது நான் சொன்னல, நல்லா லாட்ரி யோகம், இது மருத்துவ யோகம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு வரலாம். கூட்டாளிகள், ஃப்ரெண்ட்ஷிப், பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கலாம். எல்லாம் ஒரு இதுல எந்த ஒரு தடைகள் நான் சொல்ல விரும்பல. நேரம் நல்லா இருக்கு, கரெக்டா மூவ் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இப்ப நீங்க தைரியத்துக்கு மட்டும் உள்ள வாங்க. நம்ம இது வேணாலும் கஷ்டப்பட்டோம் 2-3 வருஷமா ரொம்ப பிரச்சனையா பார்க்கணுங்கிற அந்த மைண்ட் தாட்டை விட்டுருங்க. அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்குள்ள வாங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. விருச்சக ராசியை பொறுத்தவரை இங்க கெட்ட பலன் சொல்ல நான் வரல. நல்ல பலன் அதிகமா இருக்கு. பயன்படுத்திங்க இந்த மாசத்துல பண்ண. கிரகத்துடைய அமைப்பு நல்லா இருக்கு. தசாபுத்தி ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப வெற்றிகள் உண்டு. இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் விசாகத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், நல்ல ஒரு அடக்கமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட இருக்கும். இனிமே பாருங்க, நல்ல ஒரு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க வெற்றியா வரும். வீடா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், வெளிநாடா இருக்கட்டும், வெளியூரா இருக்கட்டும், சூப்பரா இருக்கும். இனிமேதான் குரு நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. எப்ப 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நல்ல பலன், சூப்பரான பலன் கொடுப்பாரு பாருங்க. பொருளாதாரம், இன்கம் சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அனுசரத்துல பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய நல்ல திறமையான குணம் இருக்கும். நல்ல உழைப்பாளிகள் இவங்க, யாரும் இவங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாது. இனிமே பாருங்க, பூர்வீக சொத்து, பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் வாங்குறது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அனுசரத்துல பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே குடும்பத்துல ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள் தேடி வரும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. தொழில் உத்தியோகத்துல நல்லா இருக்கும். நண்பர்கள் பழக்க வழக்கமும் நிறைய வெற்றிகள் வரலாம். இனிமே நீங்க போகக்கூடிய பதில ஒரு வெற்றி பதவி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். அனுசரத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டனஸ்ல பிறந்தவங்க எதுவுமே கோட்டை கட்டி வாழக்கூடிய வருது நேரம் வருது. எப்படி கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் வருது கேட்டனஸ்ல பிறந்தவங்க. ஏன்னா புத்திசாலியா இருப்பாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு போயிட்டாங்க, ஒரு தடுமாற்றத்துக்கு போயிட்டாங்க, எந்த ஒரு காரியமும் சரியா அமையல, நிறைய உடல் உபாதையும் பார்த்துட்டாங்க, மருத்துவ செலவு, நிறைய செலவு, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க. கேட்டனஸ்ல பிறந்தவங்க லைஃப்ல எதுவுமே ஒரு நிரந்தரமா ஒரு விஷயத்த அடைய முடியல, ஒரு கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இனிமே அந்த கஷ்டங்கள் நீங்க போகுது. நல்ல ஒரு உத்தியோகமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு பர்ஃபெக்டா வேலை செய்யும் பார்த்து. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும். மெயினா பேங்க்ல வேலை பார்த்தாலும் சரி, ஐடி ஃபீல்ட் பார்த்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டிங் பேசினாலும் சரி, கமிஷன் ஏஜென்சி பண்ணாலும் சரி, நிறைய விஷயத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். ஆனா வேலை உத்தியோகம் ஒரு மாற்றம் மாறிதான் ஆகணும். அது நல்ல மாற்றமும் கண்டிப்பா வரும். பார்த்துக்கோங்க. தொழிலும் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. வரக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.